ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அண்ட் எதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோன்ற ஒரு சின்ன ரீகாலோடு போயிடலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹோம்ஒர்க்ஸுங்கிறத ஒரு டெய்லி ரொட்டீனாக எடுக்காமல் டெய்லி ப்ராக்டிஸாக எடுங்க. ஸோ ப்ராக்டிஸ் வரும்போது கண்டிப்பாக என்ன வரும், தட் வில் மேக்ஸ் யூ டிஃபர் இல்லையா? ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரிய வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றின விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயத்த ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டென்சஸ் அப்படிங்கும் போது நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு சர்டன் ரூலுமே ஒவ்வொரு விஷயங்களை நமக்கு தெளிவாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ ஒவ்வொரு ரூலும் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒவ்வொரு அர்த்தங்களை ப்ரொவைட் பண்ணும்போது அது நமக்கு ஈஸியராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்ட் சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஈஸியாக டைரெக்டாக சிம்பிளாக ப்ரெசென்ட்டில் பேசுகிறதுக்கு எப்படி அப்படிங்கிறது. அதுவே நீங்கள் பாஸ்ட் பர்ஃபெக்ட் வரும்போது முடிஞ்ச விஷயத்த முடிஞ்சிருச்சு, அதை எப்படி பர்ஃபெக்டாக தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல வரீங்க. அப்போ 12 ரூலுக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், 12 வித்தியாசமான விஷயங்களை கரெக்டாக நம்ம தெரியப்படுத்திட்டு இருக்கோம். ஆனால் காலங்கள்னு வரும்போது வெறும் 3 காலங்கள் தான் வரும் இல்லையா? என்னென்ன வரும், நிகழ்காலம், எதிர்காலம், இறந்த காலம், இது மட்டும்தான் வரும். ஆனால் இதுலேருந்து தான் நமக்கு என்ன ஆகுது, சப் கேட்டகரிஸுங்கிறது ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இந்த ரூலை நம்ம பயன்படுத்துறதுக்கு எனக்கு ரூல் தெரியுது மேம், பட் அந்த சென்டென்ஸ் நான் எழுதணும், எப்படி நான் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூ நீட் அ வேர்ப் ஃபார்ம், அந்த டிபெண்டன்சி அப்படிங்கிறது வேணும். ஸோ உங்களுடைய வேர்ப் ஃபார்ம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வேர்ப் ஃபார்மே எந்த ரூலுக்கு என்ன வேர்ப் ஃபார்ம் வரணுங்கிறது இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்மகிட்ட வேர்ப் ஃபார்ம் வந்து V1, V2, V3 இருக்குது. பை த சேம் வே V1 + ing கண்டினியூஸும் இருக்குது. பட் ஆனால் எந்த ரூலுக்கு என்ன வேர்ப் ஃபார்முங்கிறது தெரிஞ்சால் தான் யூ கேன் கண்டினியூ ஈஸிலி இல்லையா? ஸோ அது நமக்கு முக்கியம். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட்டுங்கிற ரோலை வந்து நீங்கள் டைரெக்டாக ஒரு பேர் சொல்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரோனவுன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரோனவுன்ஸில் நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரோனவுன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன ப்ரோனவுன்ஸ் வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாண்டி நீங்கள் காமனாக நீங்கள் ஜென்டர்ஸை சொல்லணும்னாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஸோ அப்போ நீங்கள் எழுதக்கூடிய சென்டென்ஸ், சொல்லக்கூடிய செயல் யாரோ ஒருத்தர் குறிக்குது அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிருக்கணும், இண்டிகேட் பண்ணியிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வாக்கியத்தை அமைப்போம். அது நம்ம ஃபாஸ்ட்டாக பேசுவோம். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, ஒருத்தர்கிட்ட நான் பேசுறதுக்கு முன்னாடி இவ்வளோத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது யோசிச்சுட்டு பேசணுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, யோசிக்காமலே எதையும் ப்ராக்டிஸ் பண்ணாமலே அவங்கள்ட்ட ரெஸ்பான்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கான சென்டென்ஸ் என்ன, இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அந்த ரூலில் எப்படி அந்த சென்டென்ஸ் அமைச்சு எழுதலாம் அப்படின்னு சொல்லி தருவாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ அதில் குறிப்பாக பார்க்குறது பாசிட்டிவ் சென்டென்சஸ். ஸோ இதில் வந்து வேர்ப் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. V1, V2, V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது. ஸோ என்ன வேர்ப் ஃபார்ம் எடுக்கிறேன்னா ரீட் அப்படிங்கிறது எடுக்கிறேன். ரீட் அப்படிங்கிறதுனால என்ன, படி அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது வாசி அப்படின்னு சொல்லுவாங்க ரீட் அப்படிங்கிறத. ஸோ இந்த இடத்துல V2 and V3யும் என்ன சொல்லுவாங்கன்னா ரீட் தான். ஆக்சுவலாக எப்படி சொல்லுவாங்கன்னா V2 வந்து ரீட் தான், V3யும் உங்களுக்கு என்ன தான் சொல்லுவாங்கன்னா ரீடுங்கிறத சொல்லுவாங்க. பட் ஆனால் இங்கே V2 வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ரெட், அதாவது ரீட், ரெட் அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ ரீட், ரெட் அப்படிங்கும்போது ரெட்ன்றது RED இது மேம் கேட்டிங்கன்னா RED, இந்த ரீடுக்கும் இது வந்து V2ல நம்ம என்ன சொல்லுவோம், இதை வந்து படித்தேன் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, அதாவது பாஸ்டில் சொல்லும்போது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ரெட் அப்படின்னு சொல்லுவோம். இதே RED இதையும் சொல்லுவோம். இது என்னது, கலர், சிவப்பு அப்படிங்கிறது கலர். ஸோ இது கலரை இண்டிகேட் பண்ணும், இது படிக்கிறத இண்டிகேட் பண்ணும். ஸோ அப்போ V2ல வரும்போது இப்போ நான் வந்து படிச்சிட்டியா அப்படின்னு கேட்டால் எஸ் ஐ ரெட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, எஸ் ஐ ரெட்னும் போது நான் சிவப்பு அப்படி கிடையாது, நான் படிச்சுட்டேன் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அதுதான் நமக்கு என்ன வரும், பாஸ்ட்டில் வரக்கூடியது. அப்போ பாஸ்ட் V2ல வரும்போது படித்தேன். ஸோ இதே வந்து அடுத்தது V3ல வரும்போது அதே தான், படித்திருப்பார், அவ்வளோதான். ஸோ ரீட், அதாவது ரீட், ரெட், படித்தேன், படித்திருப்பார் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து நமக்கு வேர்ப் ஃபார்மில் வந்துருச்சு. அப்போ நம்ம சொல்லக்கூடியது தான், ஸ்பெல்லிங்ஸ் சேமாக தான் இருக்கும், சவுண்டு ப்ரொனவுன்சியேஷன் மட்டும்தான் டிஃப்ரெண்ட் ஆகும். ரீட் அப்படிங்கிறது வரும் நமக்கு. இப்போ நம்ம எப்படி இதை சென்டென்ஸில் அமைக்கலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஜெக்ட்ஸில் I, we, you, he, she, they, it, இவங்கெல்லாம் எங்கே இருக்காங்க, சப்ஜெக்டில் இருக்காங்க.
இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரூல் வேணும் இல்லையா? என்ன ரூலு? வில் ஹேவ் ப்ளஸ் V3. V3 which stands for gives past participle. ஸோ அப்போது ஒரு ரூல் நம்ம எழுதியாச்சு. பர்ஃபெக்டாக ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ரூல் எழுதியாச்சு. இந்த ரூலை நம்ம எப்படி சென்டென்ஸை அமைக்கலாம்னு பார்க்கலாம். எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல நீங்கள் இந்த ப்ரோனவுன்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது, நேமிங்ஸும் யூஸ் பண்ணலான்னு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நேமிங் தான் யூஸ் பண்ண போகிறேன். ரோஹித் வில் ஹேவ். அப்போ என்ன பண்ணிட்டேன், சப்ஜெக்டும் எழுதிட்டேன், வில் ஹேவ்ங்கிற ரூல் கொடுத்துட்டேன். ஃபாலோட் பை யார் வரணும்? V3 வரணும். V3 ரோஹித் வில் ஹேவ் ரீட். ஸோ V3ன்னு கொடுத்தாச்சு. இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறேன். ரோஹித் வில் ஹேவ் ரீட் திஸ் புக் அப்படின்னு கொடுக்குறேன். இப்படி தான் சென்டென்ஸ் கொடுக்கணுமானா கிடையாது. இப்போ நான் ரீட் திஸ் புக்கை எடுத்துட்டேன். ரோஹித் வில் ஹேவ் ரீட். ரோஹித் படிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான் முடிஞ்சிருச்சு. எதை படிச்சிருப்பான்னு சொல்ல வரீங்கன்னா ரோஹித் இந்த புக்கை படிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான். ஸோ அது நீங்கள் இந்த கொஸ்டின் மார்க் இந்த இடத்துல சொல்ல வரீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் இதை ஃபில் பண்ணால் போதும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ண வேண்டாம், டைரெக்டாக நீங்கள் கொடுத்துட்டா போதும். அப்போது ரோஹித் என்ன பண்ணியிருக்காரு, ரோஹித் வில் ஹேவ் ரீட் திஸ் புக் இல்லையா? ஸோ ஏற்கனவே நான் பழைய கிளாஸில் சொல்லியிருக்கேன், திஸ் அண்ட் தட்டுக்கு சொல்லியிருக்கேன். திஸ் அப்படின்னு வரும்போது இந்த அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ தட் அப்படின்னு வரும்போது அந்த தூரமாக இருக்கிறத தட்டுன்னு சொல்லுவோம், கிட்ட இருக்கிறத இந்த அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் அண்ட் தட். அப்போ ரோஹித் இந்த என்ன பண்ணிருக்காரு, புக் இல்லையா? புத்தகத்தை என்ன பண்ணியிருக்காரு, வில் ஹேவ் ரீட். அப்போ என்ன பண்ணியிருப்பாரு, படித்திருப்பார் இல்லையா? இங்கே படித்திருப்பார்னு சொல்கிறோம், ஏன்னா ஒருத்தரை தான் குறிக்கிறேன். ரோஹித் அப்படிங்கிறத ரோஹித் இந்த புத்தகத்தை படித்திருப்பார். ரோஹித் வில் ஹேவ் ரீட் திஸ் புக் அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ அப்போ நமக்கு ஈஸியாக அமைஞ்சிருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் தமிழ் கரெக்டாக புரிஞ்சிருச்சுன்னா சென்டென்ஸ் அமைக்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த ரெட் ரீடுங்கிறத நிறைய பேர் நம்ம நிறைய இடத்துல ரீட் தான் படிச்சிருப்போம். பட் ஆனால் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஃபார்ம் ரெட்ன்னு சொல்லணும். ரீட். ஆனால் ஸ்பெல்லிங் இஸ் டு பி READ தான். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கான வேர்ப் ஃபார்ம், இன்றைக்கான ரூலை வச்சு நம்ம சென்டென்ஸ் அழகாக அமைச்சிருக்கோம். ஸோ நீங்களுமே இந்த வேர்ப் ஃபார்ம் வச்சுட்டு ஒரு 5 to 10 சென்டென்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.